ஹாய், இன்றைக்கி நான் கீரை பொரியல் ஒன்று பார்க்கலாம். கீரை பொரியல் 2-3 விதம் செய்யலாம். அதில் இது ஒரு விதம். எண்ணெய் ஊற்றிடுச்சு, கடுகு சீரகம் போட்டுடுச்சு, வெங்காயம் போட்டுடுச்சு, வதங்குது. வெங்காயம் வதங்கிடுச்சு. இது ஒரு பச்சை மிளகா, ஒரு சிறு தேங்காய், ஒரு சீரகம், பூண்டு, கறிவேப்பிலை போட்டு குறைப்பாக 2 வரமிளகா குறைப்பாக பண்ணிக்கணும். இப்போ எண்ணெயிலே போட்டு வதக்கணும். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் சூடாகிடுச்சு. சிரிக்கிறது சிரிக்கரை கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு இது எடுத்துன்னுக்கிறோம். சிறுக்கரை வேக வச்சதில் அந்த தண்ணிக்குது இல்லையா, அந்த தண்ணியிலே பருப்பு போட்டு ஒரு வேக வச்சுக்கணும். இப்போ அந்த தண்ணி கீரை வேக வச்ச தண்ணிக்கும் பருப்பு அதில் வெந்ததுக்கும் தண்ணி கரெக்டாக சரியாக போச்சு. இப்போ இதில் கொட்டிக்கிறேன். தண்ணி எதுவும் வேஸ்ட் ஆகலை. இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்கிறேன். கீரை பொரியல் பண்ணுறது இது ஒரு மெத்தடு. பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம், கீரை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கி இந்த மாதிரி பண்ணலாம். மிளகா கிள்ளி போட்டும் செய்யலாம். இல்லை 2 வரமிளகா, பூண்டு, சீரகம், ஒரு சிறு தேங்காய் மிக்சியில் போட்டு ஒரு குறைப்பாக அரைச்சி எண்ணெயில் போட்டுக்கலாம். கீரை பொரியல் ரெடி. சிறுகீரை பருப்பு போட்டு சிறுகீரை பொரியல் ரெடி. இப்படி ஒரு மெத்தட் செஞ்சுக்கலாம். அப்படியே எண்ணெய் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு கீரை போட்டு அப்படியே தாளித்து அப்படியே வேக வச்சு தேங்காய் திருவி போட்டு அப்படியே செய்யலாம். அது ஒரு மெத்தடு. இப்போ இதில் எல்லாமே சாப்பிட்லாம். சோறு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்லாம். சோற்றுக்கு சைடிஷ் வச்சுக்கலாம். கீரை பொரியல் ரெடி. இப்போ பொங்கல். பொங்கல் ரெடி. பொங்கல் ரெடி. கீரை பொரியல் ரெடி. சாம்பார் ரெடி. சட்னி ரெடி. இப்போ காலையில் சமையல் அவ்வளோதான். மதியானத்துக்கு வேறு. பாய் பாய், see you. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டே பண்ணுறதில்ல. தேங்க்யூ மக்கள்.